ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு தக்காளி சட்னி பார்க்கலாம். கையேந்தி பவன் ஸ்டைலில். அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த பருப்பு தான். இதை நல்லா கரிஞ்சிடாமல் பொன்னிறமாக வர வரைய வறுத்துக்கலாம். இதோடையே காரத்துக்காக நான் வரமிளகாய் சேர்க்குறேன். 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. இந்தளவு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம வெங்காயம் தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் 10 பல்லு பூண்டு சேர்க்குறேன். அதோடைய ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும் இந்த தக்காளி. அந்தளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும். இந்த அளவு வதங்கினோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கொரனா அரைக்கணும். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு இருக்க மாதிரி, கொஞ்சமாக கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரொம்ப கொதிக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஓரளவு அந்த ஜாரை மட்டும் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். அந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். Thanks for watching. Thank you.